மக்களே, ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்து பிப்ரவரி 24 3 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் போருக்கான ஒரு அமைதி தீர்மானத்தை ஐநாவில் கொண்டு வராங்க. உக்ரைனோட வரைவு தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போ நடத்திட்டு இருக்க போர் நிறுத்திட்டு அவங்க உக்ரைனை விட்டு வெளியேறணும், அவங்க ஆக்கிரமிச்ச பதியும் விட்டுட்டு வெளியேறணும், திரும்ப அவங்களோட எல்லைக்குள்ளே போகணுன்ற மாதிரி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்துக்கு ஆதரவாக 93 பேரும், எதிராக 18 நாடுகளும் வாக்களிச்சிருக்காங்க. 65 நாடுகள் வந்து யாருக்கும் வாக்களிக்கல. யாருக்குமே வாக்களிக்காத நாடுகள், முக்கியமான நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, யூகே, ஃப்ரான்ஸு, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி கண்ட்ரிகள்லாம் வாக்களிக்கல. இந்தியா தனி வாக்களிக்காத காரணத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் யார் பக்கமும் இல்லை, நாங்கள் வந்து அமைதியின் பக்கம் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாக்கெடுப்பில் அவங்க கலந்துக்கல. முன்னாடியே அமெரிக்காவும் ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஷ்யா எங்கே ஆக்கிரமிச்சாலும் அந்த பகுதியில் நின்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஈவன் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய போர்களில் பார்த்தீங்கன்னா ஐநா சொல்கிறத பற்றி யாரும் பெருசாக மதிக்கிறதே இல்லை. ரஷ்யா என்ன முடிவு எடுக்கிறாங்க வருங்காலத்தில் பார்க்கலாம். உக்ரைன் ஆதரவாக அந்த அமெரிக்கா இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வரும் வருங்காலத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே.